ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் கான்செப்ட். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் ரிலேட்டடாக சில கான்செப்ட் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி புக்ஸில் இருக்கிற சோஷியல் சயின்ஸ், ஸோ அதில் இருக்கிற ஜிகே ஃபேக்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி புக்ஸில் இருக்கிற சயின்ஸ் ஃபேக்ட். ஓகே, சயின்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து சாப்டர் 1 and 2 வந்து ஒரே வீடியோஸ்லேயும் இல்லை சப்சீக்வெண்ட் வீடியோஸ்லேயும் பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டைம், அதை பொறுத்து தான். சரி, இப்போது சாப்டர் 1ல் என்ன சொல்லியிருக்காங்க? என்ன சாப்டர் 1 வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எதை கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட். ஓகே, ஃபுட்டில் என்ன மாதிரி காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது, ஸோ அது வந்து எப்படி வந்து ஹியூமன் பாடிக்கு யூஸ் ஆகுது, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நியூட்ரிஷன்ஸ்னு எடுத்துக்கலாம். நியூட்ரிஷன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது நியூட்ரிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த காம்பனண்ட், ஓகே, இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட், அண்ட் தட் இஸ் ஹேவிங் சம் இன்க்ரீடியன்ஸ். ஓகே, நியூட்ரிஷன்ஸ் வந்து ஒரு ஹியூமன் பாடிக்கு ஒரு முக்கியமாக தேவைப்படுகிற ஒன் ஆஃப் த காம்பனண்ட்டு. அதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது, அது நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேஜர் நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கார்போஹைட்ரேட்ஸு, ப்ரோட்டீன்ஸு, ஃபேட்ஸு, விட்டமின்ஸு, மினரல்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் நியூட்ரியன்ஸ் ஃபார் ஹேவிங் ஹியூமன் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு அண்ட் வி ஹாவ் சம் மோர் எசென்ஷியல் நியூட்ரிஷன்ஸ் லைக் டயட்ரி ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டயட்ரி ஃபைபர்ஸ் as well as வாட்டர். ஸோ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட் ஃபார் ஹியூமன் பாடி. ஓகே, ஸோ வித்தவுட் வாட்டர் ஹியூமன் cannot live, ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வாட்டர் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் வந்து நியூட்ரிஷன். ஸோ அதனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது we have many types of carbohydrates. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கார்போஹைட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா தட் வாஸ் ஃபவுண்ட் இன் ஃபுட். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் அண்ட் சுகர். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கார்போஹைட்ரேட் விச் வாஸ் ஃபவுண்ட் இன் ஃபுட். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த நேச்சுரலி அக்கரிங் எலிமெண்ட்டு, அண்ட் இட் இஸ் ஹேவிங் சம் எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ். ஸோ அதில் வந்து நிறைய வந்து எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ்லாம் இருக்குது. இட் இஸ் த செயின் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இட் ஆல்சோ கன்சிஸ்ட் ஆஃப் சம் அமினோ ஆசிட். ஸோ இதை வந்து ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நியூட்ரிஷன்ஸ்னால் என்ன, மேஜர் நியூட்ரிஷன்ஸ் எது, அண்ட் வி ஹாவ் சம் டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ். அதில் இம்பார்ட்டன்ட் நியூட்ரிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், அண்ட் வி ஹாவ் சம் டைப்ஸ் இன் திஸ் கார்போஹைட்ரேட்ஸ், அதையும் பார்த்துருக்கோம். அண்ட் வாட் இஸ் ப்ரோட்டீன் அப்படின்னு பார்த்துருக்கோம். சரி, நெக்ஸ்ட்டு ஃபேட்ஸு. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் பாடிக்கு ஒரு தேவைப்படுற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு எலிமெண்ட். ஓகே, ஃபேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இன் ஃபுட். ஓகே, ஃபுட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி தட் இஸ் பிலாங்கிங் டு த குரூப் ஆஃப் லிப்பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரூப்பை வந்து இட் இஸ் பிலாங்கிங் டு தட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா we have 2 types of fats. ஒன்று வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்ஸு, இன்னொன்று வந்து அன்சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 டைப் ஆஃப் ஃபேட்ஸாக வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஃபேட் அண்ட் we have also some other nutrients. வேறு என்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னா விட்டமின்ஸ் as well as மினரல்ஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ஸ் ஃபார் ஹியூமன் பாடி. சரி, நெக்ஸ்ட்டு இந்த கார்போஹைட்ரேட்ஸ் as well as ஃபேட்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ப்ரொவைடிங் எனர்ஜி டு ஹியூமன் பாடிக்கு ஒரு எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா த ஃபுட் விச் இஸ் கண்டெய்னிங் ஃபேட்ஸ் as well as கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, த ஃபுட் விச் இஸ் கண்டெய்னிங் ஃபேட்ஸ் as well as carbohydrates that is called as energy giving foods அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன்ஸ். ஸோ ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபார் க்ரோத் as well as ரிப்பேர் ஆஃப் அவர் ஹியூமன் பாடியோட க்ரோத்துக்கும். ஸோ சப்போஸ் க்ரோத்தில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு we need some protein food. ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் as and it is often called as பாடி பில்டிங் ஃபுட்ஸ். ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கால்ட் as பாடி பில்டிங் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு விட்டமின்ஸ். ஸோ விட்டமின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் யூஸ்டு டு
ப்ரொடெக்ட் அவர் பாடி அகெயின்ஸ்ட் டிசீஸ். ஓகே, விட்டமின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விட்டமின்ஸ் இருக்கிற ஃபுட்டெல்லாம் நம்ம வந்து கன்சியூம் பண்ணும்போது ஸோ we can protect our body against disease. ஓகே, டிசீஸ்லேருந்து நம்மளோட பாடி நம்ம உடம்பு வந்து நம்ம பாதுகாத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. as well as this vitamins, இந்த விட்டமின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா it is also used to help in keeping our eyes as well as bone and teeth. ஓகே, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்மளோட பாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் வந்து அதோட விஷன் நல்லா இருக்கணும் அண்ட் போன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, டீத்ஸ் போன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் டீத்ஸ் வில் ஆல்சோ பி ஸ்ட்ராங். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம கீப் அப் பண்ணுறதுக்கு வி நீட் சம் விட்டமின்ஸ். ஓகே, விட்டமின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ விட்டமின் ஏ, சி, விட்டமின் டி, இ அண்ட் கே. ஸோ இந்த மாதிரி வந்து விட்டமின்ஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ விட்டமின்ஸை வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து சில டைப்ஸ் தான் இது ACDEK. சரி, இப்போது இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம், மெயினாக அந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டில் மெயினாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வாட் இஸ் நியூட்ரிஷன் அண்ட் வாட் இஸ் மினரல், வாட் இஸ் விட்டமின்ஸ், வாட் இஸ் ப்ரோட்டீன் அண்ட் எசென்ஷியல் நியூட்ரிஷன்ஸ்னால் என்னென்ன, ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸ்டில் வி ஹாவ் சம் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இன் 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதோட கண்டினியூஷன் தான் நெக்ஸ்ட் வீடியோவாக இருக்கும். ஸோ இதோட பேசிக்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் நான் எப்போயுமே சொல்கிறது தான், கமெண்ட்ஸ் வந்து ஆல்வேஸ் வெல்கம். கமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தால் இட் வில் பி ஹெல்ப் டு இம்ப்ரூவ் மை செல்ஃப். நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தால் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு இம்ப்ரூவ் மை செல்ஃப். பாசிட்டிவ் கமெண்ட்டாக இருந்தால் ஸோ தட் வில் பி ஒன் ஆஃப் அவர் அப்ரிஷியேஷன் அப்படின்னு நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். அண்ட் சேனல்ஸை வந்து இன்னும் வந்து ரீச் பண்ணுறதுக்கும் அண்ட் நல்ல குவாலிட்டி கண்டென்ட்ஸ் போகிறதுக்கும் ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பை.